عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي أمر بالوفاء ونهى عن الغدر والجفاء، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله سيد المرسلين خير ما أوفى صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أهل الصدق والوفاء ومن تبع سبيلهم واقتفى. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய ஹுத்துபா பிரசங்கம் அல் வஃபா ஹதியுல் அத்கியா, உண்மைத்தன்மை அல்லது வாக்குறுதியை நிறைவேற்றுகிற வாய்மைத்தன்மை என்பது இறையச்சம் உள்ளவர்களது வழிமுறையாகும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது நேர்மையும் உண்மையும் நம்பிக்கையாக இருப்பதும் இறையச்சம் உள்ளவர்களுடைய தன்மையாகும் அப்படின்றத அல் குர்ஆன் சுன்னாவுடைய வெளிச்சத்தில் மிக அழகான முறையில் இந்த ஹுத்துபா வழங்கப்பட்டிருக்கிறது. நேர்மையாக நடந்து கொள்வதை கட்டளையிடுகின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன்தான் நேர்மையை ஏவுகின்ற அதே நேரம் மோசடியையும் கொடுமைகளையும் அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். அவன்தான் வணக்க வழிபாடுகளுக்குரிய ஒரே ஒருவன் என்று சான்று பகர்ந்தவனாகவும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள், தூதர்களுடைய தலைவராகவும் இருந்தார்கள். அதே போன்று உண்மைத்தன்மையிலே மிகச்சிறந்த ஒரு மனிதராகவும் இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ், அடியார்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். வ தஹல்லகு பிமா அமர பிஹில்லாஹு மினல் அஹ்லாகில் ஹமீதா, அல்லாஹு தாலா எந்த நல்ல பண்பாடுகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவுகிறானோ அந்த நல்ல பண்பாடுகளை வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும். நல்ல அம்சங்களை வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முதலாவது இந்த ஹுத்துபாவிலே உபதேசம் செய்கிறார்கள். ஃபஇன்னஹா சபபு இர்திகாஇல் உமம், இது ஒரு சமூக உயர்வுக்கான ஒரு காரணமாக இருக்கிறது. ஒருவன் உண்மையாளனாக இருப்பது, நேர்மையாளனாக இருப்பது ஒரு சமூகம் உயர்வடைவதற்கான ஒரு காரணியாகவும், வசிர்ரு புலூகிஹா அல் கிமம், ஒரு சமூகம் உயர்ந்த நிலையை அடைவதற்குமான ஒரு இரகசியமாகவும் இது இருக்கிறது. ஐயுஹல் முஸ்லிமோன், இஸ்லாமிய சமூகமே, முஸ்லிம்களே, அல் வஃபா மல் வஃபா, இந்த அல் வஃபா என்றால் என்ன, உண்மைத்தன்மை அல்லது நேர்மை அல்லது வாய்மை என்றால் என்ன? அது என்னவென்றால் இத்மாமுல் ஹுகூக் வல் உஹூத், மனிதர்களது கடமைகளை நிறைவாகச் செய்வதும், ஒப்பந்தங்களை வாக்குறுதிகளை நிறைவாக அதை சம்பூர்ணப்படுத்துவதும் ஆகும். வ அதமு நிஸ்யானில் ஃபத்லி வல் மஅரூஃப், நல்லவைகளையும் அல்லாஹ்வுடைய அருள்களையும் மறக்காமல் இருப்பதாகும். வஹுவ ஹுலுகுல் அம்பியா வல் அவுலியா வஸ் சாலிஹீன், இந்த பண்பானது நபிமார்களது பண்பாகும், இறை நேசர்கள் நல்லவர்களுடைய பண்பாகும். வ ஷிஆரு உலில் இல்மில் ஆமிலீன், அறிவுள்ளவர்கள் செயல்பாடுள்ளவர்களது அடையாளமாக இருக்கிறது. ஃபக்கது கால் அல்லாஹு தஆலா அன்ஹும், அல்லாஹு தஆலா இவர்களை பற்றி தன்னுடைய திருமறையிலே சொல்கிற போது, அல்லதீன யூஃபூன பி அஹ்தில்லா, அல்லாஹ்வோடு செய்த உடன்படிக்கை அவர்கள் முழுமைப்படுத்துகிறார்கள். வலா யன்குதூனல் மீசாக், ஒப்பந்தங்களை அவர்கள் முறித்துவிட மாட்டார்கள். அப்போ நல்ல மனிதர்களது பண்பு என்னென்னா, அவர்கள் தங்களது வாக்குறுதியில் உண்மையாளர்களாக இருக்கணும், அதை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்றத அல்லாஹு தாலா 13வது அத்தியாயம் சூரத்துர் ரஅதில் 20வது வசனத்திலே சொல்கிறான். வஜஅலல் வஃபா மின் சிஃபாத்தி ஸாதிகீன், இந்த உண்மையான தன்மை, வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்பது உண்மையாளர்களது அடையாளமாக இருக்கிறது. வமின் ஹிலல் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களது அணிகலனாக அது இருக்கிறது. அல்லாஹு தாலா தன் திருமறையிலே நல்ல மனிதர்களது பண்புகளை சொல்கிற நேரத்தில், லைசல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிப், உங்களது முகத்தை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பி விட்டால் மட்டும் அது நன்மையாகாது. வலாக்கின்னல் பிர், நன்மை என்று சொன்னால் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் வல் மலாயிகத்தி வல் கிதாபி வல் நபியின் 6 விஷயங்களை பற்றி சொல்கிறான் அல்லாஹ் தாலா. அவைகளை நம்புறது. வ ஆத்தல் மால அலா ஹுப்பிஹி,
பொருளாதாரத்தை இறை நேசத்தின் காரணமாக செலவழிப்பது தவில் குர்பா ஒல் யதாமா ஒல் மசாக்கீன் ஒபனு சபீல், நெருங்கிய உறவினர்கள், ஏழைகள், அனாதைகள், வழிப்போக்கர்கள், உங்களிடம் கேட்டு வரக்கூடியவர்கள், இவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறது. வ அகாம ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது. வ ஆத்த ஜக்கா, ஜக்காத்தை கொடுப்பது. வல் மூஃபூன பி அஹ்திஹிம் இதா ஆஹது, ஒப்பந்தம் செய்தால் அந்த ஒப்பந்தத்தை நிறைவு செய்வது, முழுமைப்படுத்துவது. இந்த குணம் யாருக்கிட்ட இருக்குதோ அவர்கள் தான் நன்மையில் இருக்கிறார்கள். அது மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான், வஸ்ஸாபிரீன ஃபில் பஸாஇ வத்தர்ரா, கஷ்டங்களிலும் சோதனைகளிலும் பொறுமையாக இருப்பது. வஹீனல் பஸி, யுத்த நேரங்களில் பொறுமையாக இருக்குது. அல்லாஹ் சொல்றான், உலாஇகல்லதீன ஸதகு, இவர்கள் தான் உண்மையாளர்கள். வ உலாஇக ஹுமுல் முத்தகூன், இவர்கள் தான் அல்லாஹ்வை பயந்த தக்வா உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா ரெண்டு விஷயத்தை சொல்கிறான். முதலாவது விஷயம் என்னென்னா, வல் மூஃபூன பி அஹ்திஹிம், அதாவது வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுறாங்க, அதை அவர் உண்மையாளர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், இவர்கள் தான் தக்வா உள்ளவர்கள், இவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று இந்த வசனத்தில் சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் 177 சொல்கிறோம். அதே போல் 170 கடைசி வசனத்திலையும் இந்த செய்திகளை சொல்கிறோம். சொல்லிவிட்டு இந்த ஹுத்பாவில் அழகான முறையில் சொல்கிறாங்க, ஒலம் யக்தஃபில்லாஹு ஜல்ல சனாஹு பிமத், அதாவது அல்லாஹு தஆலா வெறுமனே இந்த புகழ்கிறதோடு மட்டும் நிப்பாட்டலை, அதை கொண்டு மட்டும் அல்லாஹ் போதுமாக்கலை. அதாவது இந்த மாதிரி நல்ல பண்புள்ளவங்களை அல்லாஹ் வெறுமனே புகழ்ந்துட்டு விடலை, அல்லது அவர்களது சிறப்பை பறைசாற்றுவதோடு நிறுத்தலை. பல் அமர பிஹி அமரன் முபாஷரா, அல்லாஹு தஆலா நேரடியாகவும் நீங்கள் உண்மையாளர்களாக இருங்கன்னு சொல்கிறான். குர்ஆனில் நீங்கள் எடுத்து பாருங்கள், சூரா இஸ்ரா அல் இஸ்ரா 17வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தில் சொல்கிறான், வ அவுஃபூ பில் அஹத், நீங்கள் வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இன்னல் அஹத கான மஸ்ஊலா, வாக்குறுதி என்பது விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். லைஸ ஹாதா ஹஸப், இது மட்டுமல்ல, பல் ஜஅல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கத்ர வ அதமல் வஃபா, இந்த மோசடி செய்வது, வாக்குறுதிக்கு மாற்றமாக நடக்கின்ற இந்த குணத்தை மின் அஹ்லிஸ், அதாவது சிஃபாத் அஹ்லின் நிஃபாக், அதாவது முனாஃபிக்களுடைய ஒரு அடையாளமாக சொல்கிறான். அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேடணும். அல்லாஹ் அதை எச்சரிக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் அதை எச்சரிக்கை செய்தவர்களாக. ஆயத்துல் முனாஃபிக் ஸலாசுன், ஒரு நயவஞ்சகனுடைய அடையாளம் 3 என்று சொல்லுறதில் அதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னாங்க, வ இதா ஆஹத கதர், அவன் வாக்குறுதி அளித்தா அதுக்கு மோசடி செய்து விடுகிறான் என்று சொல்கிறார். எனவே இந்த மோசடி செய்கிற குணம் என்பது எப்படி நம்பிக்கை, நேர்மை, உண்மை என்பது முத்தகீன்கள், நபிமார்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களது குணம்னு சொல்கிறானோ, அதே மாதிரி இந்த மோசடி செய்கிற இதற்கு எதிரான குணம் என்பது நயவஞ்சக குணம். எனவே ஃபல்ஹதர் அல்ஹதர் இபாதல்லா, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். வல் வஃபா, வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இப்திகா ரிதல்லா, அல்லாஹ்வை பொருந்தி கொண்டவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக நீங்கள் வாக்குறுதிகளை என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்கள். உம்மத்தல் அஹ்லாக், இன்னல்லாஹ தஆலா கத் ضرب لنا في القرآن العظيم من سور الوفاء, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த உண்மைத்தன்மை, நாணயத்தை, வாய்மைக்கான உதாரணங்களை சொல்கிறான். வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற குணத்துக்கான ஏராளமான உதாரணங்களை சொல்கிறான். உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சொல்கிற நேரத்தில், வ இப்ராஹிம் அல்லதி வஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றினார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். தனக்கிடப்பட்ட கட்டளையில் உண்மையாளராக இருந்தார். முஃபஸ்ஸிரூன்கள் சொல்கிறாங்க, அவர்களுக்கு எந்த விஷயத்தையெல்லாம் அல்லாஹ் கடமையாக்கினானோ அதையெல்லாம் முழுசாக செஞ்சார். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், இப்ராஹிமை நம்ம சோதித்தோம், அவர் என்ன செய்தார், வ அத்தம்மஹுன்ன, அதை முழுமையாக நிறைவேற்றினான்னு குர்ஆனில் வேறு இடத்துல சொல்கிறான். எனவே தஃப்சீர் உலமாக்கள் சொல்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்னத்தை சொன்னாலும் அதை செஞ்சாங்க. அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. வஃபா ருயாஹும் வகாம இலா தப்ஹி இப்னி, தன்னுடைய கனவை, தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக அல்லாஹ் கனவுல அவர்களுக்கு சொன்னான். போய் நேரம் அதை செஞ்சாங்க. இறக்கமெல்லாம் பார்க்கல, அவர்கள் இறக்கம் இருந்தாலும் அல்லாஹ் சொன்னால் அதை நிறைவேற்றினார்கள். எவ்வளோ ஒரு மகத்தான, ஒரு அழகான ஒரு வாக்குறுதி, எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பண்பு என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா 40 இரவுகளை அவர்களுக்கு வழங்கியிருந்தான், அதை நிறைவு செய்தார்கள் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றில் சொல்வது போல, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தன்னுடைய கடந்த கால நிகழ்வுகளிலே நடந்த விஷயங்களிலே விசுவாசமாகவும் நன்றியோடும் உண்மைத்தன்மையோடும் தன்னை நம்பியவர்களுக்கு நல்ல மனிதராகவும் இருந்தார்கள் என்பதற்கு சில ஆதாரங்களை இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக
ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட விஷயத்தை சொல்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதில் 24,864 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகி இருக்குது. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி அடிக்கடி நினைவுபடுத்துவாங்க, மௌத்து நேரம் வரைக்கும் சொல்லுவாங்க. ஃபஅஹ்ஸன ஸனா, மிகவும் அதிகமாக சொல்லுவார்கள், அழகாக நினைவுபடுத்துவார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு ரோசம் வார அளவுக்கு அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி சொல்லுவாங்க. ஒரு முறை கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், கன்னங்கள் குழி விழுந்த ஒரு வயதான அம்மாவை என்னத்துக்கு அடிக்கடி நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்கன்ற மாதிரி கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா அப்தலனி அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல கைரம் மின்ஹா, அந்த பெண்ணுக்கு நிகராக இன்னும் ஒரு பெண்ணை அல்லாஹு தஆலா தரவில்லை. சொல்லிப்போட சொன்னாங்க, கத் ஆமனத் பி இத் கஃபர பி அன்னாஸ், மக்களெல்லாம் என்னை மறுத்த நேரத்தில், என்னை புறக்கணித்த நேரத்தில் என்னை அந்த பெண்மணி அந்த 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 ஈமான் கொண்டார்கள், ஹதீஜா ஈமான் கொண்டார்கள். வசத்தகத்னி இத் கதபனி அன்னாஸ், மக்களெல்லாம் நான் பொய்யன் என்று சொன்ன நேரத்தில் அந்த அந்த பெண்மணி என்னை உண்மையாளன் என்று சொன்னார்கள். வவாசத்னி பிமாலிஹா இத் ஹரமனி அன்னாஸ், மக்களெல்லாம் என்னை புறக்கணித்த நேரத்தில் தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு எனக்கு உதவி செய்தார்கள். வரஸகனி அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல வலதஹா, அந்த ஹதீஜா மூலமாக எனக்கு அல்லாஹ் குழந்தையை தந்தான். இத் ஹரமனி அவுலாதன் நிசா, அதாவது மற்ற பெண்கள்கிட்ட எனக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்தும் அல்லாஹ் ஹதீஜாவின் மூலம் குழந்தையை தந்தான். வக்கான யுக்ரிமு சதீகாத்திஹா வஃபா அல்லஹா, அதாவது தன்னுடைய ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட நண்பிகளுக்கு ரசூலுல்லாஹ் எதையாவது குர்பானி அறுத்தால், மிருகங்கள் அறுத்தா என்ன செய்வாங்கடா, நன்கொடைகளை அனுப்புவார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய தன்னுடைய மறைந்த மனைவியுடைய அந்த எண்ணங்களை நினைவு கூறுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு விசுவாசமாக உண்மையாக தன்னுடைய பழைய விஷயங்களை நன்றியோடு நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு அழகான ஒரு உதாரணம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட உடனே நடந்த ஒரு யுத்தம் தான் ஹுனைன் என்ற இந்த யுத்தம். இந்த ஹுனைன் யுத்தத்தில் அதிகமான கனிமத்துகள் கிடச்சிது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, மக்கா வெற்றியோட நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, எல்லாம் புதிய ஆட்கள். அப்போது அந்த புதியவர்களுக்கு இந்த கனிமத்தில் பங்கு வைக்கும்போது அவங்க இஸ்லாத்தில் இன்னும் ஈர்க்கப்படுவார்கள் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் மக்காவில் உள்ள மக்காவை சூழ உள்ளவர்களுக்கு அதிகமான கனிமத்தை கொடுத்தாங்க. ஆனால் அன்றைக்கு வரைக்கும் ரசூலுல்லாவோடு இருந்து உழைத்து போராடி அவர்களுக்காக கஷ்டப்பட்ட அன்சாரி தோழர்களுக்கு இது ஒரு சங்கடமாக இருந்தது. சிலருக்கு, எல்லாருக்கும் அல்ல. ஒரு சில வாலிபர்கள் சொன்னாங்க, மக்காவை கைப்பற்றி யுத்தம் வந்த உடனே அதுக்கு பிறகு கிடைக்கிற கனிமத்தை எல்லாம் ஊருக்கு தான் கொடுக்குறாங்க, அப்போ ஊரில் கொஞ்சம் ஆளுக்கு பற்று வந்துட்டு போகலன்ற மாதிரி ஒரு சில பேச்சுக்களை பேசிடுறாங்க தவறான முறையில். இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா ஃபனஸல் அல் வஹ்யு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வந்து விட்டது. உடனே அன்சாரிகளை எல்லாம் ஒரு இடத்துல கூப்பிட்டு சொல்கிறாங்க, யா மஅஷரல் அன்சார், அன்சாரிகளே, குல்தும் அம்மர் ரஜுலு ஃபக்கத் அதரகத்ஹு ரக்பத்துன் ஃபில் கரியா, இந்த ஊர் அவருக்கு பற்று வந்துட்டு ஊரை பிடிச்ச உடனே ஊரில் தான் எல்லாம் கொடுக்குறாரு, அந்த மாதிரி நீங்கள் சொன்னீர்களா அப்படின்னு ஒரு செய்தி எனக்கு கிடச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், நாங்கள் உங்களை தூதராக ஏற்றிக்கிறோம், எங்களை சில விளப்பமில்லாத சில ஆட்கள் சொல்லியிருக்கலாம், நாங்கள் அதில் உடன்பாடு இல்லைன்ற அந்த கருத்தை சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த கடைசியாக அந்த உரையாடலில் கடைசியாக சொல்கிறாங்க, வல்லதி நஃப்சி பியதி, எவனுடைய கையில் என்னுடைய உயிர் இருக்கிறதே அவன் மீது சத்தியமாக, லவ் அன்னன்னாஸ ஸலகு ஷஅபன், இந்த மக்களெல்லாம் ஒரு ஓடையால் பயணம் செய்கிற நேரத்தில் செலக்கத்தில் அன்சாரு ஷிபன், அன்சாரிகள் ஒரு பாதையால் போனால் செலக்து ஷிபல் அன்சார், நான் அன்சாரிகளோட பாதையில் தான் நான் போவேன். வலவுலல் ஹிஜரத்து என்ற அந்தஸ்து மட்டும் இல்லை என்றால் குந்தும் ரஅமினல் அன்சார், நான் அன்சாரிகளில் உள்ளவனாக இருக்க ஆசைப்படுறேன். அல்லாஹும்ம அர்ஹமில் அன்சார வ அப்னா அல் அன்சார், யா அல்லாஹ் அன்சார்களுக்கு நீ அருள் செய்வாயாக, அவர்களது குழந்தைகளுக்கு அருள் செய்வாயாக, அவர்களது பேரப்பிள்ளைகளுக்கு அருள் செய்வாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அந்த நன்றிகளெல்லாம் நினைவுபடுத்துகிறாங்க. நீங்கள் எனக்கு இப்படியெல்லாம் செஞ்சீங்களே, இவ்வளோ உதவி செஞ்சீங்களே, நான் இப்படியெல்லாம் செஞ்சீங்களேன்னு சொல்லி அவர்கள் செய்த நன்றிகளை ஞாபகப்படுத்துகிறார்கள். அப்போ தான் ஃபபக்கல் கௌம் ஹத்தா, எந்த அளவுக்குன்னு சொன்னால் தாடிகள் ஈரமாகி நனைகிற அளவுக்கு மதீனாவாசிகள் அழுதார்கள் என்பதை சொல்கிறாங்க. மக்கள் எல்லாம் ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டுட்டு போகிறாங்க, நீங்கள் அல்லாட தூதரை உங்களோட வீட்டுக்கு கொண்டு போக விருப்பம் இல்லையான்னு சொல்கிறாங்க. நானும் அப்போ அவங்களோட போயிடட்டுமா? அப்போ ஆடு மாடுகள் உலக பொருளாதாரத்தை அவங்க கொண்டுட்டு போகும்போது உங்களோடு
நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போகிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்டாங்க. எனவே ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய ஒரு படிப்பினைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு தனி பயானாக நம்ம நடத்துவோம். இது ஒரு நல்ல ஒரு சம்பவம். உலாஇகல்லதீன ஹதல்லாஹ், அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டியிருக்கிறான். ஃபபி ஹுதாஹு மிக்ததி, இந்த நேர்வழியை நீங்களும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹு தாலா இந்த நம்பகத்தன்மை அல்லது வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சில உதாரணங்கள் குர்ஆனிலே சொல்கிறான். சூரத்துல் அஹ்ஸாபில் 33வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் சொல்கிறான், மினல் முஃமினீன ரிஜாலுன், மூமின்களில் சிலர் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், சதகு மா ஆஹதல்லாஹு அலைஹி, அவர்கள் அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தத்தை அவர்கள் அதில் உண்மையாளர்களாக இருந்தார்கள். ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பா, அவர்களில் சில பேர் தங்கள் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணித்து விட்டார்கள். ஒமின்ஹும் மன் யன்ததிர், இன்னும் சிலர் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனில், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன, மூமின்களிடமிருந்து அல்லாஹ் பொருளாதாரத்தையும் உயிரையும் விலைக்கு வாங்கிக்கிட்டால் சொர்க்கத்தை தருவதாக. அது ஒரு அல்லாஹ்வோடு செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அப்போ அல்லாஹ்வுடைய தேவை வார நேரத்தில் உயிரை கொடுப்பதற்கு கூட அவங்க பின்வாங்க மாட்டாங்க. இதுதான் உண்மைத்தன்மையினுடைய வெளிப்பாடு. உயிரே போனாலும் அல்லாஹ்வோடு செஞ்ச அந்த ஒப்பந்தத்தை சிலர் நிறைவேற்றி விட்டார்கள், இன்னும் சிலர் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சூரத்துல் அஹ்ஸாபில் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹு தாலா 2 மனைவிமார்களோடு வாழுகிறவர்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு மனைவிக்கு அநியாயம் பண்ணிட்டு இன்னொரு மனைவியோட நேர்மையாக வாழப்படாது, 2 பேருக்கும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களோடு நல்ல விதமாக நீங்கள் குடும்ப வாழ்க்கை நடத்த வேண்டும். வலா தன்ஸஉல் ஃபத்ல பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே ஒருவர் மற்றவருக்கு பேருபகாரம் செய்வதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தாலா மனைவிமார்களுக்கு மத்தியில் உள்ள அந்த பேருபகாரத்தையும் அவர்கள் விஷயத்தில் நாம் அவர்களுக்கு செய்த அந்த திருமணம் என்பது ஒரு பலமான ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதுமாகும் என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒன் நஹியு அன் நிசியானில் ஃபதுல் அம்ருன் பில் வஃபா, பேருபகாரத்தை மறந்துவிடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்தே ஒப்பந்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்ற ஒரு கருத்தை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். தஹ்தீருன் மினல் ஜுஹூதி வல் ஜஃபா, அல்லாஹு தாலா இதிலே நன்றி கட்டு நடப்பதையும் அநியாயம் செய்வதையும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். எனவே ஒமின் சூவரில் வஃபா, இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது, நம்பிக்கையோடு நடந்து கொள்வது என்பதனுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் வஃபா உல் முஸ்லிம் லி அஹ்லிஹி வ அகாரிபிஹி, ஒரு முஸ்லிம் தன்னுடைய குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் நேர்மையாக நம்பகத்தன்மையோடு நடந்து கொள்வதாகும். அவர்கள் விஷயத்திலே அவர்களுக்கு நல்லதை நாட வேண்டும், அவர்களுடைய விஷயங்களிலே அவர்களுக்கு கேள்வி கேட்டு அவர்களுடைய நிலைமைகளை கவனிக்க வேண்டும். வயுக்ரிமு அஸ்ஹாபஹும், அதே போல அவனுடைய தோழர்களுக்கு அவன் கண்ணியம் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒமின் அஅதமி அல்வானில் வஃபா, மிகச்சிறந்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான அடையாளம் என்னென்று சொன்னால், மா யகூனு பைனல் அஸ்திகா வல் ஜீரான், நண்பர்களுக்கிடையிலே உண்மையாக நடந்து கொள்வது, அண்டை வீட்டுக்காரர்களோடு உண்மையாக நடந்து கொள்வது. எப்படி உண்மையாக நடந்துறது, மின் ஹிஃப்லின் லிசிர், அவர்களுடைய ஒரு நண்பன் மற்ற நண்பனுடைய ரகசியங்களை பாதுகாப்பது. ஒசியானத்தில் உத்து, நட்புகளை பாதுகாப்பது. அதே மாதிரி அமானிதங்களை ஒப்படைச்சிருந்தால் அதை உரிய முறையிலே நிறைவேற்றுவது. 2 நண்பர்கள் இருக்கிறாங்க, சில நேரங்களில் நெருங்கிய நட்பின் காரணமாக சில ரகசியங்களை பேசிக்கொள்வாங்க, சில அமானிதங்களை பேசிக்கொள்வாங்க, அவங்களோட பிரைவசிகளை பேசிக்கொள்வாங்க. இதை பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதையும் அல் வஃபா என்று சொல்லப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ഖൈറുல் அஸ்ஹாப் இன்தல்லாஹ் ഖൈറുஹும் லிசாஹிபத்திஹி, அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்த தோழர் யாரென்றால் அவர் தன்னோடு இருப்பவர்களிலே மிகச்சிறந்தவராக இருக்கணும். வഖൈറുல் ஜீரானி இன்தல்லாஹ், அண்டை வீட்டுக்காரரில் மிகச்சிறந்தவர் யாரென்றால் ഖൈറുஹும் லிஜாரிஹி, தன் அண்டை வீட்டுக்காரனோடு அவர் சிறந்தவராக இருக்கணும். வமின சுவரி ஐதன் அல் வஃபா ஃபில் அஅமால், அதாவது நம்பகத்தன்மையினுடைய அடுத்த அடையாளம் என்னவென்று சொன்னால், அடுத்த வடிவம் என்னென்றால் வல் வதாயிஃபு துன்யவியா, உலகத்தில் உங்களை நம்பி தரப்படுகிற பதவியிலே நீங்கள் நேர்மையானவர்களாக இருக்கணும். ஃபல் முவல்லிஃபு முஅ்தமன், உங்களுக்கு தரப்படுகிற பதவி உங்களை நம்பி ஒப்படைக்கப்படுகிற பதவியாகும். வ அலைஹில் வஃபா, அந்த நம்பகத்தன்மையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். வல் அஜீருல் அதே மாதிரி வாடகைக்கு உங்கள்கிட்ட நீங்கள் எதையாவது தரப்பட்டால் அது உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, அதிலே நீங்கள் நம்பிக்கையை பேண வேண்டும். வல் முஅல்லிமு வத் தபீபு வல் முஹந்திசு வல் காதி, ஆசிரியன், அதே மாதிரி மருத்துவர், அதே மாதிரி பொறியியல் இன்ஜினியர், அதே மாதிரி நீதிபதி, இவர்கள் எல்லோரும் நம்பப்படுகிறார்கள். குல்லுஹும் முக்தமனூன் அலா மசாலிஹின் நாஸ், மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்வீர்கள் என்று உங்களை நம்புகிறார்கள். வ வாஜிபுஹும் அல் வஃபா,
எனவே இவர்களும் அவர்கள் நேர்மையாக அவர் நம்பகத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சொல்றான், பலா மன் அவுஃபா பி அஹதில்லா, அல்லாஹ்வுடைய பி அஹதி, அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை யார் நிறைவேற்றுகிறாரோ, வத்தகா, இவர்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாரோ, ஃப இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் தக்வா உள்ளவர்களை நேசிக்கிறான். இது சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தில் 76 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி சூரத்துல் ஃபத்ஹ் 49:10 சொல்றான், ஃபமன் நகஸ, யார் உடன்படிக்கையை முறித்து விடுகிறாரோ, ஃப இன்னமா யன்குஸு அலா நஃப்ஸி, அவர் தனக்கு எதிராகவே அவர் முறித்து கொள்கிறார். வமன் அவுஃபா பிமா ஆஹத அலைஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறாரோ, முழுமைப்படுத்துகிறாரோ, ஃபஸயுதீஹி அஜ்ரன் அதீமா, அவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான ஒரு கூலியை சொல்கிறான். அது மாத்திரமல்ல, கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்றான், ومن الوفاء المغفول عنه عند بعض الناس وفاء طالب العلم للأستاذ. ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவருக்கு, அதாவது ஒரு மாணவர் தன்னுடைய ஆசிரியரோடு நண்பகமாக நடப்பது, வஃபா, அவருடைய விஷயத்தில் சரியான நடந்து கொள்வது. அது எப்படின்னு சொன்னால், அவரை கண்ணியப்படுத்துவது, அவருக்குரிய அந்தஸ்தை கொடுப்பது, அவருடைய அறிவை பிறருக்கு பரத்துவது, அவர் விஷயத்தில் எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் நம்பகத்தோடு நடந்து கொள்வது, அவரோட பேரில் பொய் அடிக்கப்படாது. அவரோட விஷயத்தில் சொன்னால் நீங்கள் உறுதிப்படுத்தி பேசணும், அவருடைய குறைபாடுகளை நீங்கள் தேடக்கூடாது, அவரை பற்றி யாராவது தவறாக பேசினால் நீங்கள் அதற்கு மறுத்துரைக்க வேண்டும், அவருக்காக நீங்கள் துவா செய்வது என்பது அல் வஃபா லில் உஸ்தாத், ஆசிரியர்களுக்கு நீங்கள் செய்கிற நம்பகத்தன்மையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல மனிதர் சொல்கிற ஒரு கூற்றை சொல்கிறார்கள், மா சல்லைத்து முந்து மா தஷேஹி, என்னுடைய உஸ்தாத் மௌத்தா போன நாளிலிருந்து எந்த ஒரு தொழுகையை தொழுதாலும் இல்லஸ்தக்ஃபர்து லஹு மஅ வாலிதி, என்னுடைய வாப்பாவோட சேர்த்து அந்த உஸ்தாதுக்கு நான் துஆ செய்யாமல் இருந்ததில்லை. வ இன்னி லஅஸ்தக்ஃபிரு லிமன் தஅல்லம்து மின்ஹு, நான் யாருக்கிட்ட கல்வி கற்றாலும் அவர்களுக்கு நான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வேன், இஸ்திக்ஃபார் செய்கிறேன். இல்மன் நான் யாருக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறேனோ அந்த மாணவர்களுக்காகவும் நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வகூனு அவ்ஃபியா அல்லாஹ் வ ரசூலி, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் நம்பிக்கையுள்ளவர்களாக நேர்மையானவர்களாக நீங்கள் இருங்கள். மனிதர்களோடு நேர்மையானவர்களாக இருங்கள். ஒப்பந்தங்களை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள். அப்படி நீங்கள் செய்தால் அதுதான் உங்கள் வீடுகளை ஒழுங்குபடுத்துகிறது, சமூகத்தை உறுதிப்படுத்துகிறது, மனிதர்களுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துகின்றது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை அது இல்லாமல் செய்கிறது. ஹாதா வசல்லு வசல்லிமு அலா இமாமில் முர்சலீன் முஹம்மதின் அல் ஹாதி அல் அமீன் ஃபகத் அமரக்கும் ரப்புக்கும் பிதாலிக ஹீன கால் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.